ஒருத்தர் மாஸ்டர் அந்த மாதிரி தான் சொல்லுவார். மாஸ்டரா? ம். கொரோனா காலங்க அது. ஆமா. மாஸ்டர் கதை தெரியுமா எப்படி வந்துச்சுன்னு? என்ன கதை தெரியுமா? ம். மாஸ்டர் படம் வரும்போது கொரோனா 50 பேர் தான் தேட்டரில் உட்காரணும். அதாவது 50% ஒரு சீட்டு கேப் விட்டு ஒருத்தர் உட்காரணும். சட்டம். ஆமா. அன்னைக்கு இந்த தமிழ் மக்களை விரும்புகிற, தமிழ் மக்களை உயிர் மூச்சாக நேசிக்கின்ற 33 ஆண்டு காலம் என்னை திரைத்துறையில் உச்சத்தில் கொண்டு வந்த இந்த தமிழ் மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல, அதுக்கு கொரோனா பரப்பலாம்ல. ம். இவர் போய் அண்ணா யார்கிட்ட எடப்பாடி அவர்கள்ட்டயா? கண்ணுக்கே தெரியலன்னு ஒரு கட்சியை சொன்னார் இன்னைக்கு. ம். அந்த கட்சி ஆட்சி செய்கிற முதலமைச்சர்கிட்ட போய் அண்ணா என்ன 50%ன்னு போட்டுக்கிறீங்கண்ணா, சரி என்ன சம்பாதிக்க முடியாதுண்ணா, ஜனங்க செத்துருவாங்களே கொரோனா வந்து, நான் பார்த்து பண்ணுங்கண்ணா, நாங்கள் செத்துருவோண்ணா, என்ன பண்ணுன்ற 100% அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நானும் பொழைச்சிக்கோண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, மத்தியானம் சாப்பாடு கூட இல்லை, சங்கீதாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், அண்ணன்ட்ட பேசிட்டு வரேன், ஏதாவது உலகெல்லாம் பொங்கி வைமான்னு சொல்லிட்டு. நைனா சொல்லுண்ணா, வேடிக்கை பார்த்துன்னுக்குறேன். ஆமாப்பா, நான் கூட சோபாட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் காலைல இருக்கிறத ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்குமா, மத்தியானம் நாங்கள் ஏதாவது தேத்திட்டு வரோன்னு சொன்னோம், ஏதாவது பார்த்து 100% ஆக்கப்போசி கொடுத்தீங்கன்னா பொழைச்சிக்குவோம் அப்படின்னு. ஆனா அதே இப்ப எடப்பாடி அவர்களை தான் விமர்சனம்ன்றது கடும் விமர்சனம். நன்றினா கிலோ என்ன விலைன்னு கேட்குறவர் ஒரு அதுக்கு உதாரணம் தான் இது. அவர் ஓகேன்ட்டார், படம் வந்துடுச்சு, 2 நாள் ஆகி அறிவிப்பு வரல, மறுபடியும் போய் அண்ணா இந்த தடவை யாருக்கிட்ட, கடம்பூர் ராஜுக்கிட்ட, அவர் தானே அந்த துறை அமைச்சர், என்ன அண்ணன் சொன்னாப்புல 100%ன்னு. 100% வச்சா செத்துருவாங்க ஜனங்க, கொரோனாவுக்கு தள்ளி தான் இருக்கணும், நான் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைண்ணா, நாங்கள் நல்லா இருக்கணும்ண்ணா. சரி நான் அண்ணன்ட்ட சொல்லி பார்க்குறேன், சரிண்ணா வரேண்ணா, நைனா வணக்கம் போட்டுக்கோ, வணக்கண்ணா. 2 நாள் பொறுத்து ஸ்பெஷல் ஜிஓ இவர்களுக்காக